வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். நேற்று சட்டமன்றத்தில் விவசாய வளர்ச்சிக்கு புதிய திட்டங்கள் ஜெயலலிதா அறிவிப்பு. ஆனால் நேற்று சட்டமன்றத்தில் வனத்துறையினுடைய மானிய கோரிக்கை கொஞ்சம் தாமதமா வந்திருக்கும். அதிகாரிகள் மூலமா இந்த புதிய திட்டம் எல்லாம் ஆய்வு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தெரியல நமக்கு. 150 கோடியில் 3 விவசாய கல்லூரிகள், 113 கோடியில் மகளிருக்கு பயிற்சி. அதாவது மகளிருக்குன்னா பெண் விவசாயிகளை பயிற்சி கொடுக்கறாங்களா. ஏற்கனவே பாரம்பரியமாக தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களான மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் எல்லோரும் கிராமப்புறங்களில் ஒன்று கூலி வேலைக்கு போயோ, விவசாய கூலி வேலைக்கு, அல்லது சிறு விவசாயியாக இருந்து கொண்டோ, அல்லது நடுத்தர விவசாயி இருந்து கொண்டோ, ஏன் பணக்கார விவசாயியாக கூட இருந்து கொண்டோ அந்த களை பறித்தல் என்று வேகமாக பறிப்பதிலும் சரி, அதே மாதிரி விதை நடுதல் என்பதிலும் சரி, நாத்து எடுத்து நடுதல் என்பதிலும் சரி முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி பாரம்பரியமாக விவசாயிகள் பங்கு கொள்ளக்கூடிய அந்த விவசாயத்தை விட்டு பெண்களை ஓரங்கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் இருந்து, அதாவது விவசாயத்தில் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு வேலைகளை செய்பவர்கள் பெண்கள். ஆனால் அந்த பெண்களுக்கு விவசாயி என்கின்ற அந்தஸ்தே கிடையாது. விவசாயியான உடனே ஒரு ஏறு கழுத்துல ஒரு கலப்பையை தூக்கிட்டு நடந்து போற ஒரு ஆண்மகனின் சித்திரம் தானே தவிர 80 விழுக்காடு வேலை செய்கின்ற பெண்ணை விவசாயி என்று யாருமே அங்கீகரித்து கிடையாது. ஆகவே பெண் விவசாயிகள் இன்னைக்கு வந்து எங்களை விவசாயி என்ற அங்கீகாரம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல விவசாய வளர்ச்சிக்கு புதிய திட்டம் என்று ஜெயலலிதா அறிவித்து 113 கோடியில் மகளிருக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் விவசாய பணிகளை பெண் விவசாயிகள் செய்வதற்கான பயிற்சியானது. சரி, அப்படி பயிற்சி பெறாதவர்கள் பயிற்சி பெறட்டும், பாரம்பரிய பயிற்சி இல்லாதவர்கள் பெறட்டும், நல்லதுதான் என்றால், அதே போல இன்னொன்னு என்ன வருதுன்னா, சீஃப் மினிஸ்டர் அனௌன்சஸ் லான்ச்சிங் ஆஃப் அம்மா சீட்ஸ். நியாயமான விலையில் அம்மா விதை விற்பனை. அடுத்த அம்மா பிராண்டு ஏங்க, இடதுசாரி ஏட்டிலையும் உட்பட, இந்த அம்பத்தூரில் இருந்து வரக்கூடிய தமிழ் ஏட்டிலையும் உட்பட அம்மா சீட்ஸ் என்று தமிழ்ல சீட்ஸ் போடுறாங்க. சரி, சீயன்னா இத்தனா இத்தனான்னு போட்டா தமிழ்நாட்டு சனத்துக்கு, ஐயா அம்பத்தூர்ல இருந்து வரும் தமிழ்நாடு படிக்கிறவர்களுக்கும் இடதுசாரி தொண்டர்களுக்கும் என்னையா விளங்கும். அதனாலதான் அழகா தினத்தந்தில நியாயமான விலையில் அம்மா விதை விற்பனை என்று பச்சை பின்னணியோட போட்டாங்க. Farmers to get affordable அம்மா சீட் soon. அதாவது அம்மா சீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அம்மா விதை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. விற்பனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா காவேரி டெல்டா பகுதியில வழக்கமா கொடுக்கிற அந்த விதை மானியம் இல்ல. மானியத்துல விதை அங்க கொடுக்கற. இப்ப புதுசா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சட்டசபையில. இது எப்ப வரும்னு தெரியாது. அப்படி சொன்னீங்கன்னா இதே போல ஒரு பிரச்சனை இருக்குது. ஐயா, நமக்கு வந்து துவரம் பருப்பு முக்கியம் ஐயா, தமிழ்நாட்டு சனத்துக்கு உணவுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அது எங்கிருந்து வருது ஐயா? இதுவரை ரஷ்யாவில இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கோம். ஏன்னா நாம உற்பத்தி பண்ற துவரம் பருப்பு நமக்கு பத்தாது. அப்போ பத்தர மாதிரி அந்த உற்பத்தியை கூட்டணும் இல்ல. அதனாலதான் துவரை சாகுபடியை சில பேர் ஆட்சியில் உட்கார்ந்துகிட்டு விவசாயத்தையே வெறுத்துக்கிட்டு தமிழ்நாடு எங்கும் பணப்பயிரா உருவாக்கி விடுவான்னு கேட்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை வந்து உற்பத்தி பண்ணணுங்கிற அக்கறை இல்லாம ஏதோ நிலமாலும் முதலாளிகள் மீது உள்ள கோபம் என்பதாக நினைத்து விவசாயத்தையே கடிச்சு நெருக்குவோம் என்ற எண்ணத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாற்காலியை பயன்படுத்தி திட்டக்குழுல இருக்கக்கூடியவரை குகனை பார்த்து தமிழ்நாடு எங்கும் நம்ம கேஷ் கிராப்ஸ் பணப்பயிர் கொண்டாந்துட்டா நிறைய வருமானம் வரும்ல அப்படி கேட்டாங்களாம். அதற்கு நேர் மாறாக இன்றைக்கு தமிழக முதல்வர் துவரை சாகுபடியை அதிகரிக்க புதிய உத்திகள் போட்டிருக்காங்களே. அதாவது விவசாய குழுக்கள் அமைக்கப்பட்டு துறை சாகுபடியை அதிகரிக்க பல்வேறு உத்திகள் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி, அதாவது இது அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் நாம் பாராட்டுகள் முழுமையா வரும். அனௌன்ஸ்மெண்ட் ஆட்சி இல்ல, பல விஷயங்கள் உண்மையிலே இவங்க சொல்றது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா இவர்கள் சொல்வது போலவே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருக்கும். ஏன்னா ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றாங்க. 5 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து 5 மாவட்டங்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தை இயற்கை கிராமமாக மாதிரி இயற்கை கிராமமாக கிராமத்தை வசிக்கிற இடத்துல தான் இயற்கை விவசாயம் செய்வது என்பதை
அவங்க இந்த கடற்கரை ஓரத்துக்கு பக்கத்துல செய்து இருக்கிற மாதிரி திருதாவூர்லன்னு சொல்லிருங்களேன். திருதாவூர்லயா? அதே மாதிரி தமிழ்நாடெங்கும் இயற்கை விவசாயத்தை பரப்புவதற்காக அதனுடைய வலுவை காட்டுவதற்காக முன்மாதிரி கிராமங்களை உருவாக்குறாங்கன்னா இது பெரிய மகிழ்ச்சியான செய்தி. கிராமத்தையே இயற்கை கிராமமாக உருவாக்குறாங்க அப்படிங்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி. இது நடைமுறைக்கு வந்தா அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அவங்க நல்லதான் சிந்திக்காவோ, அவங்க சிந்திச்சு சொல்லிடலாம் பயன் இல்ல, கீழே உள்ள அதிகாரியே கேட்காங்களா, அமைச்சர்களுக்கு விளங்கிச்சா, என்ன ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு புரிஞ்சிச்சா என்பதையெல்லாம் விவசாயிகள் எடுத்து சொல்லணுமா? ஆமா. அடுத்தது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு 150 சுற்றுச்சூழல் உகந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மாதிரி கிராமங்கள், 1-2 இல்லங்க 150 மாதிரி கிராமங்கள் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10,000-20,000 ஹெக்டேருக்கு மேல நிலம் இருக்கும். அவ்வளவு இடத்துலயும் IPM என்று அழைக்கப்படுகின்ற ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை கொண்டு வராங்க. இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தான் ஒண்ணு ஞாபகம் வருது. ஆந்திராவில் இப்படித்தான் பல ஆண்டுகளாக, அதாவது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தே இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அங்கு சிறப்பாக செயல்பட்டு எத்தனையோ ஏக்கர் கணக்கான நிலங்களில ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அவங்க நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. இதை பற்றி இயற்கை, அதாவது விவசாயத்தில் அக்கறை கொண்ட விவசாயிகள், ஆர்வலர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த முதல்வரை சந்தித்து கேட்கிறோம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஆந்திராவில் சிறப்பாக செயல்படுத்துகிறார்களே, அதை நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்தா நல்லா இருக்குமே. முன்னாள் முதல்வர்கிட்ட கோரிக்கை 2006-2011 இது ஒண்ணு. ரெண்டாவது நடிகை ரோஹிணி மூலம் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் என்ன விவசாயத்தில் இயற்கை விவசாயம் கொண்டாடுறோங்கிற நல்ல எண்ணத்துல. ஆமா. இரண்டாவது கோரிக்கையாக இந்த மாதிரி கேரளாவில எல்லாம் NREGA என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல அந்த வேலை செய்கிறவர்கள் விவசாய நிலத்தில் வேலை செய்கிறார்கள். விவசாயிகள் நாட்டுக்காகவே உணவு உற்பத்தி செய்யும்போது அவருக்கு இப்படிப்பட்ட சலுகை செய்ய வேண்டும். இதே திட்டத்தை நாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு உடனே என்ன சொல்றாரு அவரு, இந்த 2 மாநிலங்களுக்கும் நான் என்னுடைய அலுவலர்களை அனுப்பி, அபிஷியல்ஸ் அனுப்பி இது எல்லாத்தையும் அவர்கள் கற்று வந்திருக்கிறார்கள், நாங்கள் ஆவண செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. போற வரையும் ஒண்ணுமே செய்யலங்க. போவன செய்வோம் போயிட்டாரு. விஷயமே என்னன்னா, அதிகாரிகள் மூலம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம், அடுத்த ஆட்சி நல்ல ஆட்சி வரும்போது செய்யும் அப்படின்னு சொல்லுதாரான் நமக்கு தெரியல என்று சொன்னால், இந்திய விதை சந்தைகளை கைப்பற்ற பன்னாட்டு நிறுவனங்களின் சதின்னு சொல்லி போட்டு முந்தானேத்து கூடியதாக விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலருடைய கூட்டத்தை நேற்று எல்லா ஏடுகளையும் போட்டதுனால ஒரு நாள் தவிர்த்து தான் நாங்க தமிழாக்கி போடுவோம்னு சொல்லி போட்டு இருக்கிற ஏடு இன்னைக்கு போட்டிருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த காவிரி டெல்டா பாசனத்துக்காக ஆகஸ்ட் 15 மேட்டூர் அணை திறக்கிறாங்க பாருங்க. ஆமா, அத பயங்கரமான அந்த செய்தி என்பது உண்மையிலே அந்த டெல்டா பகுதியில் இருக்கும் விவசாய மக்களுக்கு ஒரு வயிற்றில் பால் வார்த்தை போன்ற ஒரு செய்தி. நல்ல செய்தி. கேள்விப்பட்ட திறக்காங்க. ஆமா, திறக்காங்க. ஆனா இன்னொன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. டெல்டா பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தண்ணீர் வரத்து என்பது ஜனவரி 28 வரை எங்களுக்கு இருக்கணுங்க, 28 வரையும் நீங்க மூடிடாதீங்க சட்டரை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை திறக்கிறேன்னு சொல்லும் பொழுதே வச்சுட்டாங்க. அவங்க சொல்லிருக்காங்க. நல்ல செய்தி. அதுக்கப்புறம் நீங்க இப்ப சொல்ற மாதிரியான இந்த விதை பிரச்சனைக்கு வருவோம். இந்த விதை பிரச்சனை மட்டுமல்லாமல் இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நமக்கு தொடர்ந்து பொதுவாக யாரு சிக்கலுக்கு உள்ளாவாக என்று கேட்டா, அந்நிய நாட்டினுடைய விஷயங்கள்லாம் கொண்டாந்து போட்டு இயற்கை விவசாயத்துக்கு எதிராக இருந்து போட்டு பிறகு இல்ல இயற்கை விவசாயம் நல்லதுன்னு அப்பப்ப சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாய விஞ்ஞானின்னு ஒருத்தருக்கு பெயரை கொடுத்து ஆட்சி மாறலாம் காட்சி மாறலான்னு அவரே திட்டக்குழுக்கு வந்துட்டு இருப்பாரு. அந்த MS சாமிநாதன் என்பவருக்கு நேற்று அட்வொகேட் ஸ்டேஜ் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் MSSR ஆஃப் இன்வைட் டு லங்கன் அபிஷியல் என்பதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவினரே போய் when the entire state is on the boil over the defamatory article on Chief Minister, Swaminathan has invited an official from island nation என்பதாக அதுலயும் விவசாய உற்பத்தி விஷயமா வன்னி பகுதிக்கு போய் நான் போருக்கு பிறகு அங்க போய் நல்லது செய்ய போறேன்னு சொன்ன சாமிநாதன் இந்த வில்லங்கம் எல்லாம் வச்சுக்காதீங்க. அவர் தாங்க அந்த கன்சல்டன்ட் அங்கேயும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா அங்கேயிருந்து கூப்பிட்டாரோ. பெரும்பாலான மாநிலங்களுக்கு இந்த விவசாயத்தை பற்றியான அறிவுறுத்தல் செய்யறது அவர் தான். அதுல இப்ப வன்னி பகுதியிலே அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு பாரம்பரிய விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம்? உழுதாரா, உழுதவங்க வீட்டுல பிறந்தாரா, ஒண்ணு நமக்கு தெரியலையேன்னு கேட்டா, இதே மாதிரி உலக ரீதியில் இந்த உணவு என்ற பிரச்சனையில் ஃபுட் பேன் மே ப்ரூவ் காஸ்ட்லி ஃபார் ரஷ்யன் எக்கானமி என்று சொல்லி மேற்கத்திய நாடுகள் எல்லாம் உக்ரைன் விஷயத்தில் ரஷ்யாவின் மீது அவர்களுக்கு கொடுக்காதீங்க எந்த உணவும் என்று தடை போட்டுச்சா?
இது ரஷ்ய பொருளாதாரத்தை பாதிக்கத்தானே செய்யும். ரஷ்யா பதிலுக்கு என்ன பண்ணுது அவங்களா? யுக்ரைன் விவகாரத்தில் பதிலடி, ரஷ்யா அதிரடி தடை, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிலிருந்து உணவுப் பொருள் இறக்குமதி கூடாது அப்படின்னு தடை பண்ணிட்டாரு. அமெரிக்காவில இருந்து ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட 2,76,000 டன் கோழி இறைச்சி இறக்குமதி செய்யறாங்களாம். இது கிட்டத்தட்ட அமெரிக்கனுடைய ஏற்றுமதியில 8 விழுக்காடா. இதை தடை செய்துட்டாரு. ஆனா ஐரோப்பியால இருக்கிற குட்டி குட்டி நாடு இருக்கு பாருங்க, இந்த நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 21.5% காய்கறியும் 28 விழுக்காடு பழமும் இறக்குமதி செய்யறாங்க. இப்ப இந்த குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் பயந்து போயிடுச்சுங்க. ஏன்னா மெயினா கன்சியூமர் ரஷ்யாவா இருக்கும் பொழுது இறக்குமதியை தடை செய்துட்டா இப்ப அவங்க என்ன செய்வாங்க? பழங்கள் காய்கறிகளை வைத்துட்டு இவங்க ரஷ்யாவுக்காக உற்பத்தி செய்த பழங்கள் காய்கறிகளை வைத்து அமெரிக்கா உலகங்கள் நிக்க முடியாது. ஆமா, பயம் அவங்களுக்கு. ஆனா அவங்க எல்லாம் பயப்படாதீங்க ஐயா, பிரிக்ஸ் நாடுகள் வளர்ந்துருக்கு, ரஷ்யாவோட சேர்த்துக்கிட்டு ரஷ்யா கூட கழட்டி விட்டுட்டு பேசிக் நாடுகள் வளர்ந்துருக்கு என்பதெல்லாம் இருக்கு. அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் நம்பியா இருக்கணும்னு உலக சரக்கு இல்ல என்பதை நாம தைரியம் கொடுக்கணுமா அவங்களுக்கு என்று சொன்னால், சட்டப்பேரவையில் அதையும் தாண்டி கட்சி அரசியல் ஒண்ணு வந்துச்சு. அதை இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். இதே மாதிரி மேற்கு வங்கத்தில் முதலமைச்சரா இருக்கிற மம்தா பானர்ஜி என்ன செய்தாங்க? அவங்க பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க நீங்க உருளைக்கிழங்கு ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிட்டாங்க. வெளியெல்லாம் அனுப்பக்கூடாது. காரணம் என்னன்னா, 1 கிலோ உருளைக்கிழங்கு 20 ரூபாய் வித்துட்டு இருந்தது, திடீர்னு 40 ரூபாய் ஆயிடுச்சு. அங்க மெயினா உள்ளூர் மார்க்கெட் சந்தை, உள்ளூர் மக்களுக்கு வேணும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, தடை விதிச்சதோட உருளைக்கிழங்கு லாரி போயிட்டு இருந்து பாருங்க, ஒரிசாவுக்கு 250 லாரிய பார்டர்லயே நிறுத்தி ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கராரா முடிவு ஒண்ணு செய்யறாங்க. ஏன்னா மெயின் உற்பத்தியே உருளைக்கிழங்கு அங்கதான், அங்கேயே விலை கூடுதலா இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க உருளைக்கிழங்கு ஏற்றுமதியை தடை பண்ணிட்டாங்க. வங்காள உணர்வு மேலோங்கி நிக்கி அவங்களுக்கு என்ன சொன்னா, ஒரிசா பாவம், ஒரிசால ஏற்கனவே ஒரு பக்கம் வெள்ளம், உருளைக்கிழங்கும் வரலாட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு 3 லட்சம் கிலோ உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாரை கேட்க முடியும்? மத்திய அரசு கேட்டுறாங்க. மத்திய அரசு அனுப்புவாங்களா அப்படின்னு பாப்போம். உறவு அதுலதான் வெளிப்படும், அனுப்புவாங்களா இல்லையாங்கிறதுலதான் உறவு வெளிப்படும். இல்ல அவர் கூட தான் நல்ல உறவு இருக்க, அவர் தான் வாக்கு போடுறேன்ட்டாரு. அதனாலதான் சொல்றேன், துறையில் அனுப்புறதுல உறவு வெளிப்படும் அப்படிங்கறத அதுதான் சொல்றேன். நேரடி மூலதனத்தை ஆதரிக்கின்ற நவீன் பட்நாயக் அப்படின்னு யோசிக்கணும். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, வறட்சி பகுதிகளில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் டீசல் விதைகள் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருச்சு. நல்ல செய்தியை மத்திய அரசும் கொடுக்க, ரொம்ப பாஜக அரசு விவசாயம் மேல அக்கறை இருக்கு போல இருக்கு. உண்மையிலே அக்கறை இருக்கு, செய்யறாங்க. இதுல என்னன்னா, இப்ப நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழையை நம்பிதான் தமிழ்நாடு இருக்குது. இப்ப என்ன, தென்மேற்கு பருவமழை வந்துதான் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. எலினோ எஃபெக்ட்னால ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு போட்டுருக்காங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடமும் சிவப்பா இருக்கு, தமிழ்நாடு மட்டும் பச்சையா இருக்கு. தமிழ்நாடு மிரண்டு போய் நிக்காத, எல்லா மாநிலங்களும் சிவப்பா இருக்கு, தமிழ்நாடு மட்டும் பச்சையா இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை நம்மளுக்கு மிக குறைவான அளவு தான் கிடைக்கும், அந்த அளவு கிடைச்சிருச்சு தமிழ்நாட்டுக்கு, அதனால தமிழ்நாடு டெபிசிட் இல்ல. அப்ப இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்படி நீங்க ஆதாரங்கள் சொன்னீங்கன்னா இன்னொருத்தருக்கு உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு வறட்சி பகுதியாக்கு, என் மகளை விட்டு நாங்க பேச வச்சா தமிழ்நாடு வறட்சி பகுதியாக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஆதாரம் இல்லாத பொய்யாது, தப்பா தெரியல, பொருத்தம் இல்லாததா தெரியல. இந்த விவாதம் சட்டமன்றத்திலயும் வந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. என்ன, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வந்தா சரிதான் நடுவு அரசுல நம்ம நினைக்கும், தலைவர் கலைஞர் கேட்டாவது வரட்டு பேர் நம்ம நினைக்கும், அது வேற விஷயம். MS சுவாமிநாதன் விஷயத்துல அவர் அந்த மாநாட்டுல என்ன பேசுறாங்கன்னா, நெல் பயிரிடும் நாடுகளின் கையில் தான் எதிர்காலம் இருக்குது. இப்ப இந்த 2014ஆம் ஆண்டு எப்படி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபேமிலி ஃபார்மிங் இயர் அப்படின்னு FAO அறிஞ்சிருக்கு. அதாவது ஐநாவுடைய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உற்பத்தி என்பது குடும்ப உற்பத்தி, அதாவது குடும்பங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற குழந்தைகளோ பெண்களோ செய்யற வேலைக்கு எந்த விதமான இதுவும் கிடையாம, பிரதிபலிப்பு கிடையாம, இது குடும்ப உற்பத்தி அப்படிங்கறதுலதான் நாடு நிக்க போகுது, எதிர்காலமே அதுலதான் இருக்கு, பெரிய இண்டஸ்ட்ரியலைஸ்டு கான்ட்ராக்ட் லேபர் இதெல்லாமே அடிபட்டு போக போகுது அப்படின்னு அந்த மாநாட்டுல பேசியிருக்காங்க. அந்த மாநாட்டுல பேசும்போது ஒரு தகவல் ஒண்ணு சொல்றாங்க, பெண்களுக்கு விவசாயிகள் என்ற அந்தஸ்து இல்லைங்கிற தகவலையும் அங்க சொல்லிட்டு, ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க நிலத்துல 9 விழுக்காடு தான் பெண்கள் பேர்ல இருக்கு, பெண்களுக்கு விவசாயி அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. இத சொல்லும்போதுதான் நம்ம அம்மையார் நேற்று சட்டசபையில சொன்னது நம்மளுக்கு ஞாபகம் வருது. 770 பண்ணை மகளிர் குழுக்களை அமைத்து உரிய கடன் வசதியை கொடுத்து அவர்களுக்கு விவசாயத்துக்கு
குழுக்கள் அமைக்கிறீங்க, கடன் வசதி கொடுக்கறீங்க, எந்த நிலத்துல விவசாயம் பண்ணுவாங்க? நிலாவு பேர்ல இல்லையே, அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. பட்டாவு பேர்ல பார்த்து அப்ப அரசு காமன் லேண்ட் என்று சொல்லப்படுகின்ற நிலத்தை அந்த பெண்களுக்கு நீண்ட கால குத்தகையில கொடுப்பாங்களா, இல்ல நிலம் விவசாயம் பண்ணாம தரிசா போட்டு வச்சிருக்க நிலத்தை நீண்ட கால குத்தகை கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருது. எங்க குறுகிய கால குத்தகைக்கே அரசு கொடுத்தாலும் மாவட்டங்கள் அத பெண் விவசாயிகள் சங்கத்திலிருந்து வாங்கினாலும் அதுல அவங்க சிறுதானியம் போட்டு நல்லா பண்படுத்தி வளர்த்த பிறகு ஆண்களும் அந்த கலெக்டராட்சியில் உள்ள ஆண்களும் மறுபடியும் அபகரிச்சிருந்தாங்களாமே, அந்த நிலத்தை அபகரிச்சிருக்காங்க. அது ஒரு பிரச்சனையும் வருது இப்படி நடக்க. அதனால நாம கேட்பதெல்லாம் என்ன, இத்தனை நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய உண்மைகளை சொல்லக்கூடிய எம்.எஸ். சாமிநாதன் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு மட்டும் சொல்கிறாரா? எல்லா சமூகமும் குடும்பத்தோட இறங்கி உழைப்புல ஈடுபடுங்க, விவசாயத்துல உழைப்புல ஈடுபடுங்கன்னு சொல்லுதாரான்ட்டு கொஞ்சம் முன்ன பின்ன திரும்பி பார்த்துக்கிட வேண்டியிருக்கையா என்று சொன்னால், நேற்று சட்டமன்றத்திலையும் வாசித்த தேமுதிக குற்றப்பட்டியல் அதுக்கப்புறம் அதுக்கு பதிலடி கொடுக்க விஜயகாந்த் திட்டமா, அது ஒரு பக்கம். சாந்தி துரோகி என்றால் நீக்க வேண்டியதானே தேமுதிகவிற்கு முதல் கேள்வி. துரோகம் செய்தாக்கிறது எம்எல்ஏ ஏன் கட்சியில் இருந்து நீக்கவில்லை தேமுதிக ஜெயலலிதா கேள்வி என்பதெல்லாம் கூட நேற்று வந்திருக்கு என்று சொல்லும் பொழுது, அதாவது இந்த பிரிஞ்சு நிக்கிறவர்களை பத்தி நேற்றே சொன்னோம். ஐயா தேமுதிகவுக்கு வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கியோ, தலைவர் கட்டுப்பாட்டில இருந்துகிட்டு இல்லாம போனாங்கனாலும் முதல்வர் போய் தனியா பார்த்தாங்கனாலும் அவங்க தேமுதிக தான் இருக்காவோ என்பது சட்டமன்றத்தினுடைய நடைமுறையா இருக்கு. அதைத்தான் திருப்பி சொல்றாரு. நீங்க வெளியேற்றிருங்கப்ப, வெளியேற்றினா அவங்க சுயேட்சான எம்எல்ஏ. நேற்று அந்த எம்எல்ஏ சாந்தியை பத்தி பேசும்பொழுது ஓடுகாலி அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்களாம் தேமுதிக ஆளுங்களே. அதனாலதான் இந்த விளக்கம் கொடுத்திருக்காங்க. சொல்லாதியா உங்க கட்சியில இருக்காவ சரி. ஆனா ஏடிஎம்கே இஸ் கிளீன், கரப்ஷன் இஸ் பனிஷ்டு என்பதாக சொல்வதனால இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன ஊழல் பிடிச்சவங்க யாராவது இருந்தா அதிமுகக்குள்ள எதிர்த்தரப்பு பட்டியல் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அது ஒரு பக்கம் என்று சொல்லும் பொழுது அம்மாக்கு வர்ற செய்தி எல்லாம் தவறான செய்தி போல இருக்கு. ஏன்னா சட்டசபையிலே சொல்றாங்க அதிமுகவை பாருங்கள் தவறு செய்பவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு. சொல்லும் போதே பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க சில பேர், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம மேல நடவடிக்கை அடுத்து வருமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. வரும் என்று சொன்னால் கவர்மெண்ட் டு கன்சிடர் யூபிஎஸ்சி எக்ஸாம் இன் ஆல் 8 ஷெட்யூல் லாங்குவேஜஸ் என்று அண்ணா சாலை ஆங்கிலேயோட முதன்மை செய்தியாக போட்டு 8வது அட்டவணை என்று சொன்னால் 22 மொழிகள் இந்திய துணைக்கண்டமெங்கும் இருக்கின்றன. அவையெல்லாம் 8வது அட்டவணையில் இருக்கின்றன. அவற்றில் எல்லாவற்றிலும் கேள்விகள் கொடுப்பது என்பதாக இனிமேல் வருகின்ற அந்த குடிமை பணி தேர்வுகளில், அதாவது சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல வரும் என்று சொல்லி போட்டு வருது பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல என்று வந்தால் மாநில மொழிகளில் சிவில் சர்வீஸ் தேர்வுகள் அதிமுக கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது. ஒரே நாள் இரவில் மாற்றங்கள் செய்ய முடியாது என அறிவிப்பு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதாவது நாம் கேட்பதெல்லாம் உள்ளபடியே வருகிற இந்த 24ஆம் தேதி தேர்தலா அந்த தேர்வு நடக்கும்னு வெங்கையா நாயுடு சொன்னார். நடக்கும், இனிமே மாற்ற முடியாது. அந்த தேர்வுக்கெல்லாம் மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த தேர்வு தேதியை மாற்ற முடியாது சொல்லலாம். ஆனா அச்சடிச்சு வச்சுட்டா கேள்விகள் எல்லாம் அதுதான் உண்மை. மறுபடியும் 22 மொழி அடிக்க முடியாதுதான் உண்மை. அதுக்காக சொல்லிவிட்டாரு. அதைத்தான் மறுப்புன்னு போடுதாங்க. ஆனால் இனிமேல் 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளுக்கும் கேட்டா என்ன செய்வது என்பதை பற்றி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி பரிசீலிப்போம். ஏன்னா இது ஒரு முக்கியமான தேர்வு. இந்த தேர்தல் அப்படி எடுத்தவங்க நம்ம முடிவு செய்ய முடியாது. அதனால இதை பரிசீலித்து முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நல்ல பரிசீலனை பண்ணுங்க ஐயான்ட்டு தான் நாமும் கூட கேட்கும் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே பாஜக பரிவார் அவுட்ஃபிட்ஸ் டு இன்டென்சிஃபை கேம்பெயின் அகைன்ஸ்ட் லவ் ஜிகாத்னு உத்தரப்பிரதேசல இருந்து வருதுங்க. அதாவது ஏதோ முஸ்லீம் இளைஞர்கள் இந்து பெண்களை பார்த்து அவங்கள காதலிச்சு அதுக்கு பிறகு அவங்கள மாத்தராக மதத்துக்கு ஐயோடி அம்மாடி அப்படின்னு பரப்பினாங்களே. தமிழ்நாட்டில் இதே மாதிரி குரல் கேட்டுக்கிட்டே இருக்க அங்கங்க 1-2 நடக்கலாமுங்க. அப்படி பரப்பப்பட்ட விஷயங்களுக்கு எதிராக நாங்க ஒண்ணு செய்ய போறோம் என்று இறங்கி ஒவ்வொரு இடமும்
பரப்புரை செய்யுங்க அப்படின்னு இறங்க போறாங்களாம் சங் பரிவார். ஆட்சியை பிடிச்ச பிறகு பண்பாட்டு ரீதியாக மாற்றத்தை கொண்டாடுவது தங்களுக்கு சாதகமாக என்று ஆரம்பிக்காங்களா என்று கேட்டா, நியூ சுத்தி மூவ்மெண்ட் வில் ஃப்ரீ வில்லேஜஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் என்று கிறிஸ்தவர்களுடைய பிடிக்குள் இருக்கும் கிராமங்க. அதாவது இந்த ஆதிவாசி பழங்குடி இருக்காவல்ல, நம்ம ஊர்ல அதிகம் இல்லதுனால நமக்கு தெரியலீங்க. இங்க விவரம் தெரிஞ்சுதான் மதத்துக்கே போறாங்க. அந்த மதத்துல லாபம் அதிகம் தான் மதம் மாதிரி போவாங்க. நம்ம தமிழ கெட்டிக்காரத்தனமா. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து சாதி ஒடுக்குமுறை தாங்க முடியாம கூட மதம் மாதிரி போவாங்க. அது நியாயமான நிர்பந்தத்தினால தமிழனுக்கு. ஆனா வட இந்தியாவில் உள்ள பழங்குடி மக்களே அவங்க பழங்குடி சாமியை கும்பிட்டுக்கிட்டு மூதாதை நாங்க இயற்கை விவசாயம், அங்க வந்து வேறு மரம் விலை அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் அங்க உங்களுக்கு கல்வி கத்து தரோம்னு போய்கிட்டு ஒரு குழுவினரு எங்க மதத்துக்கு வா, இந்த மதம் தான் சாமி அப்படியா, சரி அங்க ஒன்று ஒரு தங்களுடைய கோயிலை கட்ட உடனடியாக அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லும் பொழுது அவங்கள போய் ஐயா அந்த மதத்துக்கு போகாத எங்க மதத்துக்கு திருப்பி வா என்று சொல்லிவிட்டு இவங்க ஒரு கோயிலை கட்ட. ஐயா பழங்குடி மக்களை பாடா பாடப்படுத்துறிய, ஓ மதமா என் மதமானு போட்டுக்கிட்டு தெரிச்சண்டை எழுக்கிய என்று நாம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா பழங்குடி மக்களுக்கு மதமும் இல்லை சாதியும் இல்லை. அதனால இந்த சுத்தி மூவ்மெண்ட் என்ன பண்ண போகுதா, டிசம்பர் இவங்க வந்து கேம்பெயின் பண்ண போறாங்களா, பிரச்சாரம் பண்ணிட்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மிகப்பெரிய ரீகன்வர்ஷன், அதாவது மறுபடியும் அவர்களை மதமாற்றம் செய்து ஒரிஜினல் மதத்துக்கே கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரிஜினல் மதம் அப்படிங்கறது வந்து இயற்கையை வழிபடுவது தானே அப்படின்னு ஆதிவாதிகள் கேட்பாங்க போல. அதாவது பிரிமிட்டிவ் என்று சொல்லிவிட்டு புராதன என்ற தமிழில் சொல்லி அந்த பழைய கால என்று வரக்கூடிய நிலையில் அங்க மதமும் இல்லையா சாதியும் இல்லையா பாலின ஒடுக்குமுறையும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சையா பழைய காலம். அதனால புதிய காலத்துல முன்னால போறது முற்போக்கு இல்ல, பழைய காலத்துக்கு போறதுதான் முற்போக்கு என்பதாக இன்றைக்கெல்லாம் கருத்துக்கள் இயற்கை விவசாயம் மூலம் வந்துருச்சையா என்பதை சொல்லி ஒரு சிறிய இடைவேளை. ஆனா பாருங்க, இதுலயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்ன இன்னொரு தலைவர் என்ன சங் பரிவாருக்கு உள்ளே இருந்து வராம வெளியில இருந்து வருவாங்களா, என்ன பரிவாரம் நமக்கு தெரியல. அப்படி வந்தவர் சோழவந்தாங்காரன் தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கிறவர். அவரை பொறுத்தவரை சங்கர்ராமன் கேஸ் ரிவோக் நாட் டு அப்பீல் எகின்ஸ்ட் வெர்டிக்ட் என்பதாக உள்ளபடியே தீர்ப்பு என்பதாக ஒன்றை கொடுத்து சங்கராச்சாரி உட்பட எல்லோரையுமே சுப்பிரமணி கும்போணம் சுப்பிரமணி 24 குற்றவாளிகளையும் குற்றவாளி அல்ல அப்படின்னு விடுதலை செய்தார். ஏன் போன ஆட்சியில இந்த ஆதாரபூர்வமான குற்றங்களை எல்லாம் சாட்சிகள் மூலம் நிரூபிக்க கூடாது என்று பிறல் சாட்சியாக 93 பேரை ஆக்க வைத்த காரணத்தினால் அத உடனே இந்த உள்ள புதுச்சேரி ஆளுநர் அத மேல்முறையீடு செய்யணும், விடக்கூடாது, உண்மையான தீர்ப்பு வேணும்னு கேட்ட உடனே யாரு கட்டாரியா கேட்டாரு. கட்டாரியாவே அப்புறம் சிக்கலானாருங்கிறது வேற விஷயம். ஆனாலும் கூட இந்த ஆளுநருக்கு மேல இருக்கிறது குடியரசுத் தலைவரா, அந்த குடியரசுத் தலைவர் இதே மாதிரி சாமி கும்பிடுறவரா, சாமினா சாமி கும்பிடுறவரு, மக்கள் எல்லாம் சாமி கும்பிடுதாவோ, மேல உட்கார்ந்து இருக்கிற சாமி கும்பிடுதாவோ, அந்த சாமி கும்பிடுறவர்கிட்ட போய் இன்னொரு சாமி கேட்கிறாரு, சூ சாமி கேட்கிறாரு, ஓ ஆசாமியா சூசாமியா கேட்கிறாரு, நீங்க முடியாது நீ ஆளுநர் காட்டுறதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் என்று. ஐயா நாம் கேட்பதெல்லாம் சங்கர்ராமர் கொலை வழக்கு என்பது யார், யாரோ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களா? இல்லை, தென்காசி பக்கத்தில் உள்ள புலியூரை சேர்ந்த சங்கர்ராம ஐயர் என்ற நீங்கள் சொல்லக்கூடிய சுப்பிரமணியசாமி அவர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய பிராமணியம் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவாக இல்லையே எங்களுடைய அதிகாரத்தில் இருப்பவர் என்று மனம் துவண்டு போய் அதற்காக கடிதங்கள் எழுதி அவர் நேர்மையாக கேட்ட கேள்விகளுக்கு ஊழல் நடக்கலாமா, இங்க தப்பு நடக்கலாமா, கொள்ளை நடக்கலாமா, பாலியல் தப்பு நடக்கலாமா என்றெல்லாம் கேட்டதுக்காகவே கொல்லப்பட்டாரே ஐயா. என்ன வரலாறு பெருமாள் கோயில் சன்னதியில நியாயம் வேண்டாமா ஐயா, அதுக்கு நியாயம் வேண்டாமா ஐயா என்ற கேள்வியும் ஜனங்க கேட்பாங்க, அந்த சமூகத்திலையும் கேட்பாங்க, பக்தர்களும் கேட்பாங்க. ஆமா என்று கேட்டால் இன்னொரு பக்கத்துல இன்றைய ஆங்கில பெயர் கொண்ட தமிழ் ஏட்டுல என்ன சமஸ்கிருதம் வார கொண்டாட்டம் ஜனநாயக விரோதம் அப்படின்னு விவாத காலத்துல சுபீரமணி எழுதிட்டார். இப்படியாக எழுத வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு என்று கேட்டால்தான் சான்ஸ்கிரிட் யுனைட்டிங் இந்தியன்ஸ் சேஸ் கட்ஜு
கட்சி சும்மா இல்ல போல இருக்குங்க. அவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்காருங்க, உரக்க பேசுறாரு. சென்னைக்கு வந்து பேசுறாரு. ஆமா, பழங்குடியினர் தான் பூர்வீக மக்கள், ஆரியரும் திராவிடரும் இந்தியாவுக்கு குடியேறியவர்கள், நீதிபதி மர்கண்டேய கட்சி, பரபரப்பு பேச்சு. இதுல பரபரப்பு ஒண்ணுமே இல்ல, அதுதான் உண்மை. இதுதான் உண்மைனா சமஸ்கிருதமும் உண்மை அல்ல. வழக்கொழிந்த மொழின்னு இன்னைக்கு சொல்லலாம், இடையில வந்த மொழிதான் சொல்லலை. அந்த ஆதிவாசிகள் பேசுற மொழி முன்னாடி வந்த மொழி இல்ல, அது அந்த பழங்குடி மக்கள் பேசுற மொழி அதல்ல, கட்சி அவர்களே. அதனால அது எப்படி இன்னைக்கு வழக்கொழிந்த மொழி, இடையில வந்த மொழி ஒன்றிணைக்க முடியும்? சமஸ்கிருதமே இந்தியாவை ஒருங்கிணைக்கிறது நீங்க எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வியை ஜனங்க கேட்பாங்க. வழக்கொழிந்த மொழி எப்படி ஒருங்கிணைக்க முடியும் இவர் சொல்றாருன்னு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் கட்டுரையாளர் சொல்லும் பொழுது, சமஸ்கிருத வாரம் கொண்டாடும் மத்திய அரசே தமிழுக்கும் வங்க மொழிக்கும் வாரம் எப்போது? அரசமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் 22 மொழிகளுக்கும் வாரங்கள் எப்போது? இந்தியாவில் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் பல்கலைக்கழகங்கள் உள்ளனவே, 12 பல்கலைக்கழகங்கள். மற்ற பல்கலைக்கழகங்கள் எங்கே? மோடி அவர்களே, நீங்கள் போய் பார்த்த பொழுது அந்த பிரச்சண்டாவை அவர் உங்களிடம் சொன்னாரா என்று எங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கும் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை அங்கே இருக்கின்ற மாவோயிஸ்டுகள், ஆதிவாசிகள், மக்கத்தில் இருந்து வந்தவர்கள், கிராமத்தில் இருந்து உழைக்கும் மக்களாக வந்தவர்கள் எரித்து விட்டார்களே, அது சொன்னாரா இல்லையா நமக்கு தெரியாது. நீங்கள் 12 பல்கலைக்கழகம் வச்சிருக்கீங்களே என்று கேட்டா, இப்படி எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுனாலதான் பிஜேபி கட்சிய ட்ரப்பிங் இன் லோக்கல் பாடி போல்ஸ் இன் உத்தராகண்ட். உத்தராகண்ட்ல வந்து 12 பஞ்சாயத்துக்கு, ஜில்லா பஞ்சாயத்துக்கு 12 தான். இந்த 12ல 10 பஞ்சாயத்துல தோல்வி விட்டுட்டாங்க பிஜேபி, 2ல தான் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க 4 அசம்பிளி தேர்தல் நடந்து அதுலயே தோற்றுருக்காங்க. கொஞ்சம் போன மாசத்துல நடந்தது 4 இடைத்தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு, பிஜேபி தோற்றுருச்சு. ஆமா ஆமா. இப்போ உள்ளாட்சி தேர்தலையும் அம்புட்டு ஆயிப்புட்டு. இம்புட்டு ஆகுதேன்னு கேட்டா, இம்புட்டுக்கு காரணம் எங்கூட்டு பிரச்சனை தான். வீட்டுக்குள்ள மிஸ்மேனேஜ்மெண்ட், சரியா வந்து நிர்வாகம் இல்ல அப்படின்னு கட்சியில சொன்னாவலாம், பாஜக கட்சியில. ஆனா மோடி அலைதான் அடிச்சுட்டு எங்களுக்கு மக்களவை நேரத்தில் வெற்றி பெற்றுச்சு. மோடி கஷ்டப்பட்டு அது என்னது சாய் பி சர்ச்சா அப்படின்னு சொல்லி டீ குடிச்சுக்கிட்டே சர்ச்சை எல்லாம் பண்ணாரு. இவ பண்ணி வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்து இப்படி பண்ணியும் அதை காப்பாத்திக்க தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க அவங்க கட்சியில. ஆனா இப்ப காங்கிரஸ் என்ன தெரியுமா பண்ணிருக்கு, நீங்க சாய் பி சர்ச்சாவா பாருங்க, நாங்க சவுக்கா சர்ச்சா அப்படின்னு சொல்லி எங்கெங்க ஸ்கொயர் இருக்கோ அங்கெல்லாம் நாங்க, அதாவது 4 ரோடு கூடுற இடத்துல எல்லாம் நாங்க விவாதம் பண்ண போறோம்னா அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படி கிளம்பும் பொழுதுதான் நாம உத்தராஞ்சல் என்று அழைக்கப்பட்ட அந்த உத்தரகாண்ட் அதிகமாக நீங்கள் சொல்லக்கூடிய வழக்கொழிந்த மொழி என்ற மொழியில் இருந்து அதிகமாக பரஸ்பரம் பேசப்படும் இடம் ஐயா என்று நாம சொல்ல வேண்டியிருக்கு. அங்கேயே இப்படி நீங்க எப்படி என்ற கேள்வியை நம்மளங்க என்றால், அங்க ஒரு அரசியல் இவர் அனலிஸ்ட் என்ன சொல்றாரு, இன்னும் 3-4 வருஷம் ஆகுங்க பிஜேபி எழுந்து வர்றதுக்கு இந்த மாநிலத்துல அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரிலாம் பல மாநில நிலைமை கீழ அமைப்பு இல்ல. இதை ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருன்னா, சோ ராமசாமி அவர்களுடைய கூட்டத்தில் வச்ச ஒரு 7-8 மாநிலத்துல தான் பிஜேபி இருக்கு, இந்தியா முழுக்க இல்லைன்னு சொல்லிவிட்டாரு. மோடி வந்து வளர்ச்சிக்கான திட்டம்னு சொன்னதுனால எல்லா மாநிலத்திலையும் ஓட்டு விழுந்துட்டு என்று சொன்னால், எப்படி விழுந்துட்டோ எங்களுக்கு ஓட்டு விழலங்க. ஆனா காரணம் நீதான் நீங்க தான் 6 பேர் கூட குழு போட்டேன், அவங்கதான் அவங்கள மாத்து, மாவட்டத்தோட, மாவட்டம் மட்டும் இல்லையா வட்டத்தோட உடைக்காத, உடைச்சாலும் நீ பழைய ஆள் தான் இருக்கணும், பழைய ஆள் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு சண்டை நடக்காம திமுகக்குள்ள உடைச்சாலும் பழைய ஆள் இல்லாட்டினா கூட உடைச்சு புது மாவட்டத்துல எங்க ஆளுங்க போடுவோம் அப்படின்னு ஒரு சண்டை வேற நடக்குதாமே. ஸ்டாலின் பேக்கர் கெட்ஸ் எ ட்ரப்பிங் என்பதாக. ஏன்னா ஸ்டாலின் ஃபார் சிஎம் கோரஸ் குரோஸ் அப்படின்னு சீனியம் டிஎம்கே லீடர் குவிட்ஸ் டு புட் பிரஷர் ஆன் கருணாநிதினு நேற்றே இந்த செய்தி வந்தது. ஸ்டாலின் லாயலிஸ்ட் குவிட்ஸ் பார்ட்டி போஸ்ட் என்றா நேத்து வந்துச்சு. நேத்து வந்த செய்தியினுடைய தொடர்பு தான் இது. ஸ்டாலின் பேக்கர் கெட்ஸ் ட்ரப்பிங். யாரு ஸ்டாலினுக்கு ஆதரவாக இந்த மாதிரியான பிரச்சனையை கிளப்பினாரோ அவரை திமுகவில் இருந்து இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். திமுக அமைப்பு செயலாளர் கல்யாணசுந்தரம் தற்காலிக நீக்கம் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க கோரியவர் என்று தினத்தந்தி போட்டா என்ன உள்ளபடியே அதையே வந்து அன்பழகன் அறிவிக்கிறார். எப்படின்னா, தலைமை கழக அறிவிப்பு, கழக செயலாளர் பொறுப்பு வைத்த, கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பு வைத்து வந்த பேதி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு பதிலாக RS பாரதி அவர்கள் அமைப்பு செயலாளர் நியமிக்கப்படுகிறார். மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அவரோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காண்பழகன் பொதுச் செயலாளர் திமுக அண்ணா அறிவாலயம் நாள் 7/8/2014 அப்படின்னு நேற்று
அதனாலதான் இந்த அண்ணா சாலை தமிழேடு. ஐயா அந்த பேராசிரியர் இப்ப கையெழுத்து போட்டு இந்த அறிக்கையை கொடுத்தாலும் அந்த பேராசிரியர் தானே ஐயா ஸ்டாலின் முதலமைச்சரா வரணும், தலைமைக்கு வரணும் கழகத்துக்கு என்பதாக முதல்ல ப்ரமோட்டர்னு கேட்காம ஒரு வாரத்துல உடன்பிறப்புகள். அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த என்ன சொல்றது, திமுகவினுடைய அந்த கட்சி நிர்வாகத்தை கருணாநிதி கையில் எடுத்துக்கொண்டார். அதனால டைரக்ஷன்ல இந்த மாதிரியான கடிதம் வருகிறது. வருதா? உள்ளபடியே ஸ்டாலினை முதல்வர் ஆக்க வேண்டும், கலைஞர் அவர்களே கீழே இறங்குங்கள் என்று பகிரங்கமாக என்ன ஒரு ஊடகவியலாளர் மூலம், ஐயோ பாவம் இந்த 2 எழுத்துக்காரரு அவர் மூலம் ஸ்டாலின் கோஷ்டி ஏற்பாடு செய்து எழுதினாங்களே ஒரு வார ஏட்ல. அதனாலதானே பிரச்சனை வந்து அதை எதிர்த்து கனிமொழி மூலமாக கலைஞரை ஒரு எதிர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டியிருந்துச்சு. அவர் மூலமா ஆங்கில ஏட்டிலையும் கூட ஈக்காடு தாங்கள் இருந்து வரக்கூடிய ஆங்கில ஏட்டில் ஒரு கட்டுரை எழுதினாங்களே, அதே 2 எழுத்துக்காரர் மூலம் ஆங்கிலத்திலையும். இப்படியாக அந்த கோஷ்டி தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. கழகத்துக்குள்ள இல்லனாலும் வெளியே உள்ளவங்க அவங்களுக்கு ஆதரவா இப்படி எல்லாம் எழுதுறவங்க இருக்காங்களே. அதே மாதிரி ஷெட்டி மாதிரி ஐஏஎஸ்கள் இருக்காங்களே என்றெல்லாம் கேட்டா, இப்ப இறங்கி நானே கழகத்துக்குள்ள தொண்டர்களை சந்திக்கன்னு சொல்லி ஸ்டாலின் டு கிக் ஸ்டார்ட் டிஎம்கே ரிவைவல் டிரைவ். அததான் இந்த அண்ணா சாலை தமிழேடு போட்டிருக்கு. திமுகவில் அழகிரி ஸ்டாலின் பனிப்போர் முற்றுகிறது, தொண்டர்களை திரட்ட ஸ்டாலின் சுற்றுப்பயணம். எப்படி தெரியுமா? நேற்று காஞ்சிபுரத்துல கூட்டி விட்டாருங்க. இப்படி உட்கார்ந்துருக்காவ ஒரு 40 பேர் தான் உட்கார்ந்துருப்பாவ. ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு, முக ஸ்டாலின் படத்தை எடுத்து போடுறாவ. என்னன்னு கேட்டா, தளபதியின் தொண்டர்கள் சந்திப்பு அப்படின்னு தலைப்பு போட்டு ஒவ்வொரு ஊரா 35 மாவட்டத்துக்கு போறாராம. தமிழகம் முழுவதும் முக ஸ்டாலினின் 2 மாத சுற்றுப்பயணம், திமுக தொண்டர்களுடன் உறவை வலுப்படுத்த திட்டமா. ஆனா நீக்கப்பட வேண்டியவர் ஒருவர் மட்டுமே. அமைப்பு செயலர் நீக்கத்திற்கு பின் அழகிரி சிறப்பு பேட்டி என்பதாக அவர் கட்சியின் அதிகார மையமாகி விட துடிக்கும் ஸ்டாலின் தான் இப்படிப்பட்டவர்களில் நீக்கப்பட வேண்டியவர் பின்னணியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையும் கட்சி தலைமை உணர்ந்து கொண்டு விட்டது அப்படின்னு அவர் சொல்றாராம். காரணம் என்னன்னா, மதுரையில் பலமாகும் ஸ்டாலின் கோஷ்டி, கூடாரம் காலியாவதால் அழகிரி கலக்கம்னு ஏற்கனவே செய்தி வந்தது. அங்க பாத்தீங்கன்னா இந்த மக்கள் மன்றத்தை சந்திக்கிறோம்னு போனார் பாருங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா தயா இது அழகிரியுடைய ஆதரவாளர்கள்லாம் அங்க சேர்ந்துட்டாங்களாம். இவர் அழகிரி வழக்கமாகவே தயா மகள்லாம் ஆண்டு விழா நடத்துவாராம் பாருங்க. அதுல ஆதரவாளர்கள்ல ரொம்ப கம்மியான பேர் தான் வந்திருந்தாங்களாம். அதனால அவர் கலக்கம் அடைந்த போது இப்படிப்பட்ட ஒரு சுவையான செய்தி வந்தோடனே அவர் அப்படித்தானே சொல்லுவாரு. அவர் ஏதோ தங்கச்சிட்டு சொன்னாரு, நமக்கு தான் எதிர்கால கவலைப்படாதுன்னு சொன்னாரு வந்துச்சு. ஆமா, கட்சி ஒரு நாள் நம்பசமாகும் அப்படின்னு கனிமொழியில சொன்னாராம். கனிமொழி நம்ம சிவா அவர்களுடைய மனைவி மறைந்ததற்கு துக்கம் விசாரிக்க போனவங்க திருச்சிக்கு போயிட்டு இப்படியே திரும்பி வராம மதுரைக்கு போய் மதுரையில இருந்து விமானத்துல வந்திருக்காங்க. அந்த விமானத்தில் அழகிரியும் பயணம் செய்யறாங்க. ஆமா, 2 பேரும் பேசிட்டே வரும்போதுதான் நீ கவலைப்படாத அப்படின்னு. இவ்வளவு வில்லங்க அங்க நடக்குதுனால இந்த ரயில்வேல நேத்தெல்லாம் நாடாளுமன்றத்துல 100 விழுக்காடு என்ன அந்நிய நேரடி மூலம் ஓகே ரைட் என்று சொல்லி அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததுன்னு ஒரு பக்கம் வர, இல்லையா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறாது, அது அப்படி இல்ல அது இப்படின்னு சொல்லுதாவிட ஒரு இடைவெளிக்கு பிறகு. அதாவது நேற்று பாத்தீங்கன்னா நோ எஃப்டிஏ இன் ட்ரெயின் சர்வீசஸ், இட் இஸ் அலவுட் ஒன்லி இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கவுடா யாரு? சதானந்த கவுடா சொல்லியிருக்காரு. நம்ம கர்நாடகத்தை சேர்ந்த ரயில்வே அமைச்சரான சதானந்த கவுடா. ஆனா எஃப்டிஐ டு ஹெல்ப் ஸ்ட்ரெங்தன் ரயில் இன்ஃப்ரா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் சொல்லுதாக உள்கட்டுமானத்தை வலுப்படுத்துவதற்காக தான் எஃப்டிஐன்னு சொல்லியிருக்காங்க. அந்நிய நேரடி மூலம் நம்ம சொல்லுதாவ. ஆனா டிஎம்சி லெஃப்ட் ராப் சென்டர் ஆன் எஃப்டிஐ இன் ரயில்வே டிஃபென்ஸ். காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரியே இல்லங்க, இது ரொம்ப பிரச்சனையான விஷயம். கார்கில் பார் அப்ப ட்ரெயின் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 300 ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டு அந்த ட்ரெயின் மூலமாக தான் ட்ரூப்ஸ்ல இருந்து அமினேஷன்ல இருந்து எல்லாமே கொண்டு போனோம். யாருக்குமே தெரியாது, பொதுமக்களுக்குமே தெரியாது. அப்ப ஏன்னா ரயில்வே அதான் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ரொம்ப சிக்கலான விஷயம். நாங்க சேவை பணியில அந்நிய நேரடி மூலத்தை கொண்டாடல, பாதுகாப்பு பத்தி எல்லாம் சில சங் பரிவார் சொல்லியிருக்காவோ புரியுது என்று சொல்லுதாவளா பாஜக தலைமை. ஆனால் ரயில்வே ஸ்டேஷனை கொடுத்து விட்டாங்கன்னா தனியார் கையில அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும், இதுல தளவாட போகுதுன்னு சொல்லி போடுவாங்களே. இருக்கு ஸ்டேஷன் மட்டும் இல்ல, இப்ப அவங்க டிராக்க ஃபுல்லா கொடுத்துட்டாங்க அப்படின்னா
இந்த ட்ராக் பாகிஸ்தானுக்கு போற ட்ராக் இருக்கு, எவ்வளவோ பெரிய சிக்கல் எல்லாம் இருக்கு. நீங்க விட்டு தளவாடத்தெல்லாம் காஷ்மீர் கொண்டு போகாம பாகிஸ்தானுக்கு கொண்டு போய் அவர்கள் சேர்த்து போறாங்க என்று சொன்னா ரயில்வே பாதுகாப்பு துறைகளும் அந்நியர் ஆதிக்கத்திற்கு திறப்பு, மாநிலங்களவையில் கடும் ஆட்சேபம் என்று இடதுசாரி தங்களேட்ல போட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ரயில்களில் உணவு பிரபல நிறுவனங்களுக்கு அனுமதி, உணவு ரொம்ப மோசமா இருக்கு, அதுல குடுக்கிற குவாலிட்டி சரியில்லை, அதனால நாங்க பிரபல நிறுவனத்துக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு. சரி, இது ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மையமாக இருக்கிற இந்த பாஸ்ட் புட் தயார் பண்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறாங்களா ட்ரையல் கிரவுண்ட்ல, அது எது கர்நாடகால இருந்து போற ஒரு ட்ரெயின்ல. ஏற்கனவே இந்த நிறுவனத்தினுடைய ஓனர் மேல ஒரு கொலை குற்றச்சாட்டு இருக்கு, அங்க இது நடந்துட்டு, ஆமா மேற்குவங்கள்ட்ட வழக்கு நடந்துட்டு இருக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ, இது இந்த சிக்கல்னா வேற ஒரு நல்ல விஷயமும் நேத்து வந்திருக்குது. நம்ம சதானந்த கவுடா அவர்கிட்ட இருந்து என்னன்னு கேட்டா, நேத்து தானே நம்ம பேசியோம், முந்தா நேத்து போராடினாவோ பேரணி எடுத்தாவோ இங்க கோவம் பக்கம் விட்டுட்டியோ, ஆனா நல்ல பேரணி பாருங்க, தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கொடுங்க ஐயா, தென்னை ரயில்வேன்னு வச்சிருக்கியோ, வேற 70 விழுக்காடு தமிழர்களுக்கு கொடுக்கணும், வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு தானே இருக்கு பொதுவா இல்லையே. அந்த விதியை நாங்க குறுக்க போந்து அதுக்கு சட்ட திருத்தம் கொண்டாந்து மாத்தி போட்டோம் அவங்க சொல்லலாம். ஆனால நியாயம் என்னையா இருக்கு, கர்மம் என்னையா இருக்கு, தார்மீக ரீதியா பாருங்க ஐயா. ஆனா சதானந்த கவுடா தெற்கு இந்தியாவில இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, நம்மளுக்கு எல்லாம் சாதகமா இருக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு தானே. அதனால முந்தானேத்து நடத்திய போராட்ட செய்தி அப்படியே போயிடுச்சு போல, ஊடகங்கள் மூலமும் உளவுத்துறை மூலமும் அவருக்கு அவர் நேற்று ஒரு சுற்றறிக்கை விடுதாரு. அந்த சுற்றறிக்கையில நான் ரயில்வே ஊழியர்களுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகளை வரிசையா கவனிச்சு சீர்திருத்ததுக்காக, ஐக்கிய உறுப்பு கூட்டணி தான் தப்பா நடந்துருச்சு, எல்லாத்தையும் திருத்ததுக்காக, நியாயம் பண்றதுக்காக நாங்க ஒரு சுற்றறிக்கை விடுதோம். அதுல என்ன சொல்லுவோம்னா, 6 பேர் கொண்ட ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கமிட்டி என்பதாக விரைவாக நீதி கொடுக்கக்கூடிய ஒரு குழுவை போடுகிறோம், அதில் 4 அதிகாரிகளை போடுகிறோம். அது தவிர இங்க இருக்கக்கூடிய மஸ்தூர் யூனியனா அது அங்கீகரிக்கப்பட்ட யூனியன் அது சார்பா ஒருத்தர் போடுதோம், காங்கிரஸ் யூனியனா அது சார்பா ஒருத்தர் போடுதோம் என்ன என்பதாக போட்டு சதர்ன் ரயில்வே எம்ப்ளாயிஸ் அதுல இருந்து போடுதோம் என்பதாக போட்டிருக்காங்க. அதனால அதுல 2வது அஜெண்டாவே என்ன சொல்லுதாங்கன்னா, அப்ரண்டிஸ்ஷிப்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கொடுப்பதுன்னு போட்டிருக்காங்க. அதனால 15 ஆண்டு அப்ரண்டிஸா உள்ளவர்களுக்கு இப்ப போராட்டம் நடத்திய பிறகு இதை எடுத்து சொன்ன பிறகு சாதி அமைப்புகள் கூட வேண்டாம், இந்த வர்க்க அமைப்புகள் தான் தமிழனுக்கு வேலை வேண்டும் என்பதுதான் என்பதாக சொல்லிவிட்டு தொழிற்சங்கங்கள் கூட இதே குரலை எதிரொலிக்க தொடங்கிய பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎம்எஸ் கூட இதை எதிரொலிக்க தொடங்கிய பிறகு அவர்கள் போன 14ஆம் தேதி சதானந்த கவுடாவை பார்த்து எடுத்து சொன்னவும் பிறகு இவ்வளவு விஷயம் வந்திருக்கியா, நல்ல விஷயம் தானே, பாராட்ட வேண்டிய விஷயம். இதே நேரத்தில் பயணிகள் ரயில்களில் பசுமை கழிவறை வசதி அறிக்கை நீதிமன்றம் உத்தரவுன்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் 40,000 ரயில் இருக்குதான், 20 கோடி மக்கள் பயணம் செய்யறாங்களாம், 4 லட்சத்துக்கு அதிகமாக பயணிகள் பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 400 டன் என்ற வகையில் 1.46 லட்சம் டன் மனித கழிவுகள் இந்தியா முழுவதும் ரயில் தண்டவாளத்தில் தேங்குகின்றன. இந்த கழிவுகளிலிருந்து 6 மில்லியன் வைரஸ் பாக்டீரியா காற்றில் பரவுகிறது அப்படின்னு ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டாங்களே, ஏன் உங்களால பயோ டாய்லெட் வைக்க முடியாது, பசுமை கழிவறை ஏன் வைக்க முடியாதுன்னு அறிக்கை கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. நல்லாவே கேட்டுவிட்டாங்க அவங்க என்று சொன்னால், இதே மாதிரி நேற்று நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்காவ மிசோரம் கவர்னராக இருந்த கமலா பெனிவால் மேல புகார் எல்லாம் கொடுத்து அவரை ஏன் நீக்கினியோ, இதெல்லாம் தப்பு, இந்த இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யாதியா, விதியில் அப்படி எல்லாம் இல்ல, ஏற்கனவே சட்டத்தில் அப்படி இல்ல, எதிர்கட்சிகள் எல்லாம் போட்டு கேட்க, காட்சி ஊடகத்தில் எதிரொலிக்க, ஆங்கில காட்சி ஊடகத்தில் நம்ம திமுக தலைமை உட்பட எல்லாம் தப்பு, இன்னும் காங்கிரஸ் மாதிரியே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாவோ. முன்கூட்டியா தெரியல. அதனாலதான் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மிசோரம் ஆளுநர் நீக்கப்பட்டதில் அரசியல் காரணம் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரா. ஆனால் நில மோசடி என்பதாக அதே கமலா பெனிவால் மேல ஒரு வழக்கு இருக்கு. சரி, இப்படி எல்லாம் புகார் இருப்பதுல தனிப்பட்ட முறையில் அவர் பிளைட் வேற பயன்படுத்தினாரு, தனி விமானத்தை பயன்படுத்தினாருன்னு ஒண்ணு இருக்கு, நிறைய செலவழிச்சாரு. ஆனா நில மோசடி ஆளுநர் மேல பாயும்னா இங்க ஒருத்தருக்கு ஆந்திராவில் நில மோசடி வழக்க போட்டிருக்காங்களே சொல்லி போட்டு கிடுக்கிடுன்னு ஆட்டம் வருதுன்னு நாம சொல்ல முடியுமா? வெளியே சொல்ல முடியாது. என்று சொன்னால் நேத்து நாங்க வெளியே சொல்லுவோம் ஐயா, எல்லாத்தையும் சொல்லுவோம் ஐயா, வரலாற்றை சொல்லுவோம் ஐயா அப்படின்னு நம்ம போல ஒரு புலமை பித்தன் இருக்காரு. அவர் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வரை பழிப்பதா, இழிவுபடுத்துவதா ராஜபக்சே கும்பல் என்பதாக கடுமையாக பேசுவதற்கு ஒரு பெரிய கண்டன கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு திரைப்பட கலைஞர்களுடைய கண்டன சிறப்பு கூட்டம் போட்டார். சரி,
அப்படி போட்டு அவர் நடத்தும் பொழுது நேற்று அவர் புதிய புதிய விஷயம் எல்லாம் அதுல ஒவ்வொரு கவிஞர்களும் வந்து பேசுறாங்க. கலைப்புலிதான் உட்பட வந்தார் கடைசியில் நீங்க சேன் உட்பட பேசினாரு. கபிலன் ஒரு கவிதையை ரொம்ப அழகா பண்ணாரு. நீங்க கபிலன் கவிதையில கூட சொல்லும் பொழுது குற்றமற்றவர்கள் அங்கே தமிழர்கள் அப்பாவிகளாக ஆளப்படுகிறார்கள், குற்றம் புரிந்தவர் அதிபராக இருக்கிறார், அதுதான் அந்த நாட்டு அதிசயம் என்றெல்லாம் பாடுறாரு என்று சொன்னா அதுல ஒண்ணு அழகா கேட்டாரு. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தானையா அங்க போயிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து தப்பா வந்து இலங்கைக்கு ஆதரவாக செய்தாக. ஆனா அந்த இணையமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல இன்னைக்கு வெளிவிவகாரத்துறை இணையமைச்சர் யாரு? ஜி.கே. சிங்கு. இந்த சிங்கு இந்தியாவுக்கே முப்படைக்கும் தளபதியா இருந்தவர். அப்ப 2010ஆம் ஆண்டு அவர் மேலே வழக்கு இருக்கு. வழக்கு இருக்கட்டு வேற. ஆனா அங்க இலங்கை பிரச்சனையில இன அழிப்புல அவருடைய பங்கு இருக்குல்ல, என்ன அவர் ஒரு பங்கு என்ன பொழுது 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கொழும்பு செல்கிறார். கொழும்பு சென்ற பொழுது அவருக்கு ராஜபக்சே வரவேற்று அவரை கட்டி தழுவுகிறார். இந்தியாவின் முப்படை தளபதியாக இருந்த ஜி.கே. சிங்கை கட்டி தழுவி அவர்கிட்ட உங்களுக்கு யுத்த சேனா என்று விருது கொடுக்கிறார், தங்க பதக்கம் கொடுக்கிறார். அவர்கள் நடத்திய ராஜபக்சே நடத்திய யுத்தம் என்றால், சிங்கள பௌத்த பேர் நிவாரணம் நடத்திய யுத்தம் என்றால், தமிழ் இன அழிப்பு என்றால், அதற்கு இந்தியாவின் முப்படை தளபதிக்கு ஏன் கொடுக்க வேண்டும் விருது? இங்கதான் அவர்களுடைய மாமன்றத்திலேயே நன்றி சொல்லி தீர்மானமே நிறைவேற்றினாங்கல்ல. உங்க போற நாங்க நடத்தினோம் அதுதானே இது. அப்ப இவரை தூக்கி வெளிவிவகாரத்துறை இணையமைச்சரை வச்சா அமைச்சர் வெளிவிவகாரத்துறை இணையமைச்சரை சேர்ந்துக்கிட்டு சிக்கல்லாம் பண்ணுவாவ என்று தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே புரியணும். பாஜக கூட்டணி போகும்போது என்று சொன்னா சுப்பிரமணிய சாமி எப்படியா ராணுவ மாநாட்டுக்கு போறாரு, அவருக்கு என்னையா சம்பந்தம் எல்லாம் கேட்டாவ. அதுக்கு சம்பந்தம் உண்டு, படைக்கு சம்பந்தம் உண்டு, புரியாம பேசாவ. இதெல்லாம் புலமைப்பு தான் சொல்ல இருந்த புள்ளிவரத்தை வரலாற்று புள்ளிவரத்தை 2010 ஜி.கே. சிங்க பத்தியா இதுலயும் சொல்றாரு சுப்பிரமணிய சாமிக்கு படை சம்பந்தம் உண்டு, அவர் 5ஆம் படாட்டு. கேட்டா அடுத்து அவர் சொல்றாரு பல்வேறு விஷயங்களை வந்து காஷ்மீர்ல வந்து பண்டிட்டுகளுக்கு இப்படித்தான் என்ன அங்கே இருக்கும் பொழுது பண்டிட்டுகளும் முஸ்லீம்களும் சேர்ந்து இருக்கிற காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு போகணும் சொல்லி அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மவுண்ட் பேட்டன் வந்து நேருவையும் பட்டேலையும் பார்த்து சொல்லி என்ன அவங்க பாகிஸ்தானுக்கு போறேங்கிறவ நம்ம ராணுவத்தை அனுப்பலாமா பேசிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு கொடுத்துருவோமான்னு கேட்டாங்களாம். சரி சரிட்டாங்களாம். இவங்க ஹரிசிங் சொல்லிட்டாரா முடியாது, எங்களுக்கு தனி நாடா தான் வேணும், நீ பிளடி ஃபுல்லா இருக்கியன்னு அன்னைக்கு சொன்னாராம் அந்த அமைச்சர் இந்து மன்னரை பார்த்து மவுண்ட் பேட்டனே. அதற்கு பிறகு உள்ளபடியே சரின்னு சொல்லி இவங்க அப்புறம்தான் அனுப்பி இந்தியாவோட சேர்த்தாக. அதுக்காக ராணுவத்தை கொண்டு இறக்கினாங்க. அப்ப இறங்கின ராணுவம் ஐயா இன்னி வேற இருக்குங்க புலவர் புலமைப்பித்தன். அதே போல இந்திய அரசை பத்தி கேட்காரு, நீங்க இப்படி எல்லாம் எதிரா தமிழனுக்கு போறீங்களே, இந்த போர்க்குற்றவாளியை கூட நீங்க அங்கீகரிக்கலே, அதனால உங்களுக்கு இலங்கையில் உள்ள அந்த தெற்க வேணுமா இந்தியாவில் உள்ள தெற்க வேணுமான்னு கேட்டுவிட்டாரு. இந்த அளவு கேட்டுவிட்டு அவரு கட்டுநாயக்கா விமான தளத்தை பாகிஸ்தானுக்கு கொடுப்பதாக அப்பொழுது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா திட்டமிட்டிருந்தார் என்றும், ஐயோ கொடுத்தாரிய பாகிஸ்தானுக்கு என்று நம்ம சாஸ்திரி போய் சொன்னாரு என்றும், சாஸ்திரி பிரதமரா இருக்கும்போது சொன்ன. அப்ப நீங்க உங்க ஊருக்காரங்க எங்க ஊர்ல 9 லட்சம் பேர் மலையாள தமிழர் இருக்காவ, அதுல ஒரு 5 லட்சம் பேரை எடுத்துக்கிடுங்க. எங்க ஊரு உங்க ஊருன்னு எங்க வந்துச்சு? எல்லாமே அங்க புழைக்க போனவங்க தானே இலங்கைக்கு. சிங்களர் தான் முளைக்க போனவங்க, அது தமிழர் பகுதியா இருந்துச்சு. அதையும் புலமைப்பித்தன் சொல்லுதாரு. இத்தனை புலமைப்பித்தன் நேற்று உண்மைகளை எல்லாம் சொல்லி இப்படி தமிழர்களுக்கு நிராதரவாக நிறுத்திய நிலையிலும் ஒரு தமிழ் தாயாக வந்து பாதுகாவலராக வந்து நிற்கிறார் தமிழக முதல்வர். அவரை காக்க வேண்டியது நம்ம கடமை என்பதாக உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப சிறப்பாக பேசினாங்க என்பதுதான் நேற்று ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக பதிவுகள் அங்கே நடந்தது என்று சொன்னால். இதே போல ஒரு பதிவை வணிகர் சங்கத்தின் பேரவை உண்ணாவிரதத்தில் வெள்ளையன் நேற்று பதிவு செய்துட்டார. புதிய உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரவையினர் உண்ணாவிரதம். ஆன்லைன் வர்த்தகத்திற்கும் சேர்த்து எதிர்ப்பு தெரிவித்தார் என்றால் இதைவிட ஆழமான விஷயத்தை லீகல் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்ஸ் அவுட் எகென்ஸ்ட் பயோமெட்ரிக்ஸ் என்று நேற்றெல்லாம் நீங்க வந்து ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் எடுத்து அந்நிய நாட்டுக்கு விற்கிறதுக்கு ஆதார் வந்துச்சே. இந்த கைரேகைங்கிறது மாறுற விஷயம். இத போய் நீங்க வந்து அடையாளமா வச்சுட்டு ஒரு 5 விழுக்காடு இந்திய மக்களுக்கு கைரேகை இல்லையா? ஆமா. அது மட்டும் இல்லாம இது ஆதாரபூர்வமான புள்ளி விவரத்தோட உஷா ராமநாதன் நம்ம தமிழ் பெண்மணி வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்கு போட்டவங்க வந்து உச்சநீதிமன்றமே எதிர்த்து செய்ய இதுக்கே பாஜக அரசாங்கம் கொண்டாடுது என்று நல்ல கேள்வி கேட்டாவ.
இப்படியாக பல்வேறு விஷயங்களை கேட்டு நீங்கள் எதற்காக நேற்று நம்ம கீதா ராமஜேசன் நடத்திய அந்த கூட்டத்தில் தெளிவாக இன்டராகேட்டிங் த யுஐடி அந்த நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் என்பதாக கேள்வி கேட்டு நீங்கள் மக்கள் விரோத சட்டவிரோத உச்சநீதிமன்ற தீர்ப்பு விரோத ஒரு பயோமெட்ரிக் என்பதாக அந்தரங்க அடையாளங்களை கொண்டு போய் தனியாருக்கு கொடுத்து அந்த தனியார் மூலம் அது விற்பனைக்கு அந்நிய உளவுகளுக்கு பாதுகாப்பு அற்ற நிலைமைக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக என்பதாக உஷாராமன் பேசி கிழிச்சு போட்டு இதை பெருசா ஏன் உணவு கொண்டாட மாட்டீங்க கேட்டுவிட்டாங்க. அதான் சொல்றாங்க, இது யூனிக் ஐடென்டிட்டி ப்ராஜெக்ட் இல்ல, இது யூனிக் ஐடென்டிபிகேஷன் ப்ராஜெக்ட். எந்த ஏஜென்சிக்கு இந்த ஐடென்டிபிகேஷனுக்காக இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க, உச்சநீதிமன்றம் தடுத்த பிறகும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. அவங்க நல்லா கேட்டுப்பட்டாங்க. அண்ணா சாலை ஆங்கிலேயர்ல மட்டும் வந்துருச்சுங்க என்பதை நாம அவங்களுக்கு சொல்லணும் என்று சொன்னால் மெடிக்கல் காலேஜஸ் that paraded fake faculty let off the hook. மருத்துவக் கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்க சிபிஐக்கு அதிகாரம் இல்லை. ஹைகோர்ட் தீர்ப்பு. சிபிஐ மெடிக்கல் காலேஜ் கேசஸ். இது என்னங்க, இது படு மோசமான விஷயமா இருக்குது. ஏன்னு கேட்டா மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக கூறி 32 லட்சம் மோசடி 2 பேர் கைதுன்னு ஒரு பக்கம் வந்திருக்குல்ல. இப்படி தினத்தந்தியில வந்திருக்கும் பொழுது இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவங்களை விட்டுறது தனியார் மருத்துவக் கல்லூரி. அவங்களுக்கு தனி கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குங்க. அந்த நடத்தை விதிமுறைகள் படிதான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்குமே தவிர சிபிஐ அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு சரியா நடக்கல அந்த நிர்வாகம். இதனாலதானே சிபிஐக்கு போகுது. இந்த கேள்வியை நாம உயர்நீதிமன்றத்தில் கேட்க வேண்டியிருக்க. ஆனா தமிழ்நாடு ஹெல்த் கேர் ரோல் மாடல் ஃபார் வேர்ல்டு. யார்? WHO உலக சுகாதார அமைப்பு சொல்லிருச்சு. தமிழ்நாடு தான் உலகத்திலேயே முன்மாதிரி சுகாதாரத்துக்கு. இவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பா இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்டும் கம்மியா இருக்கு, மெட்டர்னல் மார்பிலிட்டி ரேட்டும் கம்மியா இருக்குங்கிறதுனால அந்த 2 விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா கச்சேரி சாலை நாளேடு ஆப்பிரிக்க நாடுகளில் 932 பேர் பலி, எபோலா நோய் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, நாடு திரும்புவோருக்கு பரிசோதனை ஒரு 7 புள்ளிகளை எடுத்து போட்டாங்களே. ஆமா, மிக முக்கியமான விஷயமா இருக்கு. 1000க்கும் மேற்பட்டவர் இங்க இறந்துட்டாங்க. இந்த நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வருகின்றவர்களை நிச்சயமாக செக் பண்ணணும் அப்படின்னு விமான நிலையங்கள்ல எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. எல்லா மருத்துவமனையும் தயார் நிலையில் இருக்கிறது. ஆபத்து வெளியில் இருந்து வருதையா என்பதை தமிழ்நாடு சுகாதாரத்துறை உணரணும் ஐயா. ராதாகிருஷ்ணன் உணர்வாரு, விஜயபாஸ்கர் உணர்வாரா நமக்கு தெரியலையே என்பதனால திங்கட்கிழமை மெய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.